அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு அற்புதமான பட்டிமன்றம் நடக்கிறது. இந்த பட்டிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 கட்சி வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க. அவங்கவுங்க அந்தந்த கட்சியை சார்ந்தவங்க தத்தம் கொள்கை சித்தாந்தங்களை சொல்ல இருக்கிறாங்க. அவங்கவுங்க சொல்லட்டும். யாருக்கு வாக்களிக்கலான்றதை நம்ம இறுதியில் முடிவு சொல்கிறேன். முதலாவதாக திமுக கட்சியினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்ற திருமதி லீலாவதி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி தான் வாக்களிப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் 2019லையும் ஜெயித்தோம், 21லையும் ஜெயித்தோம், உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிப்போம், இப்போவும் ஜெயிப்போம். அது என்னன்னா, சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடாது, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடாது, பொய்யா சொல்லணும். குவார்ட்டரும் கோழி பிரியாணி கொடுத்து 200 ரூபாயை கொடுத்தா அருவமா சபாஷ், அருமையாக பேசுனீங்க. சித்தாந்தம்னா என்னன்றது தெளிவாக புரிய வச்சுங்க. இந்த 3 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீ பேசுமா, நின்னும் பேசுமா. மக்களை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விதமான போதையிலேயே வச்சிருக்கணும். அரசாங்கமே சாராய கடை நடத்தினேன், இங்கிட்டு கள்ளச்சாராயை விற்கிறவன் கண்டுக்க கூடாது, அங்கிட்டு கஞ்சா விற்கிறவனு வித்துட்டு போடான்னு சொல்லிடுறேன்னு. உலகம் பூரா எவன்லாம் போதை பொருள் கடத்துறானோ அவனை பூரா கட்சியில் சேர்த்து பதவியை கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதுதான் எங்களோட கடமை, கண்ணியும் கட்டுப்பாடு. எப்போ பார்த்தாலும் எதிர்கட்சிக்காரர் பூரா மதுவிலக்கை கொண்டு வான்னு போராட்டம் பண்ணுறாங்களே. மது ஆலயம் நடத்துறதே எங்கள் கட்சிக்காரர் தான். மது ஆலயம் மூடிட்டா அவங்க குடும்பம்ல நடுத்தருவில் நிற்குமா? சோத்துக்கு எங்கே வருது? அவங்க குடும்பம்லாம் என்ன பண்ணுவாங்க? யார் பதில் சொல்லுவா? பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபியில இருந்து வசந்தராஜன் வந்து இங்கே நிற்கிறாரு. அவருக்கு மக்களை அணுகி ஓட்டு கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். என்ன தகுதிமா வேணும்? ஒருங்க நடுவர் அவர்களே, சொல்றேன் ஒன்னா, எங்களாட்ட ஊழல் செய்ய தெரியுமா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இருக்க முடியுமா? இல்ல அடுத்தவன் சொத்தை ஆட்டை போட தெரியுமா? இவர் என்னமோ மணல் கடத்துறவங்களை நிறுத்த போறாராமா, கனிம வள கொள்ளையை தடுக்க போறாராமா, போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்த போறாராமா, வெள்ளலூர் குப்பை குடங்க சரிபடுத்த போறாமா. இதெல்லாம் செஞ்சுட்டா மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? எப்படி ஓட்டு போடுவாங்க நான் சொல்றேன் கேளுங்க. எங்க முதலமைச்சரோட பையனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி ஊழல் பண்ணுதான் எங்க நிதியமைச்சரே சொன்னாரு. இதுக்குதான் தமிழன் ஓட்டு போடுவான். வீடு இல்லாதவங்களுக்கு பூரா வீடு கட்டி கொடுத்து, அதுல இலவசமா தண்ணி பைப்பை வேற போட்டு கொடுத்து, மக்களுக்கு பூரா குறைஞ்ச வேலையில மருந்து கொடுத்து, என்னென்ன வேணுமோ பூரா மக்களுக்காகவே செஞ்சா உங்க மோடிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? எங்களாட்ட ஊழல் செய்யணும், எங்களை மாதிரி பொய் பேசணும், 500 வாக்குறுதியை கொடுத்து போட்டு எதுவுமே நிறைவேற்றாம 90% நிறைவேறிடுச்சுன்னு பொய் சொல்லுவோம். அதையும் நம்பிட்டு இந்த தமிழை கைதட்டுவான். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்குறாங்க நடுவர் அவர்களே. சொல்றேன் கேட்டுக்கங்க. திராவிட மாடல்னா ஒரு குடும்பத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற 1.5 கோடி தொண்டனை உழைக்கிறாங்கல்ல, அதுதான் திராவிட மாடல். முதல்ல கலைஞர் ஐயா, அதுக்கப்புறம் அவர் மகன் மு.க. ஸ்டாலின் ஐயா, அதுக்கப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் இனி வரப்போற இன்பநிதி ஸ்டாலின். இந்த பக்கம் தயாநிதி மாறன், அந்த பக்கம் கனிமொழி அக்கா. இதுல நாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு குறுநில மன்னர்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த குறுநில மன்னர்கள் மட்டும்தான் ஆண்டு அனுபவிப்பாங்க. போஸ்ட் அடிக்கிறவன் போஸ்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், மைக் பிடிச்சி கத்துறவன் மைக் பிடிச்சி கத்திக்கிட்டே தான் இருக்கணும். எங்க தலைவர்களின் குடும்பம் வாழ்வதற்காகவே உழைப்பதுதான் திராவிட மாடல். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அடுத்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு ரஞ்சித் அவர்கள் பேருரையாற்றுவார். என் முப்பாட்டன் முருகனை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். திமுக தரப்புலேருந்து அக்கா பேசினாங்க. உங்களோட யோக்கியதை எங்களுக்கு தெரியாத, சும்மா ஆத்துன்னு ஆத்துறாங்க. அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி இவங்க ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு 5 முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க. புகழை கெடுக்க வந்து அண்ணன் புகழை கெடுக்க வந்துக்கிட்டு. அனைவருக்கும் வணக்கம். தம்பி கொஞ்சம் பதஸ்டத்தில் இருந்தனால அவரால் சரியா பேச முடியல. இப்ப எங்க அண்ணன் சீமானுக்காக நான் பேச வந்திருக்கேன். 6 முறை ஆட்சியில இருந்தாங்க, ஆட்டையை போட்டாங்க, ஊழல் பண்ணாங்க, திருடுனாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களுடைய கட்சியோட கொள்கையே நாங்க நிப்பாட்டுற வேட்பாளர்கள் யாருமே ஜெயிக்கவே கூடாது. இதுதான் எங்க கொள்கையே. என்ன சொல்ற? உங்க வேட்பாளர்லாம் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா? சொல்றேன் நடுவர் அவர்களே, எங்க நாங்க நிப்பாட்டுற வேட்பாளர் எல்லாம் ஜெயிச்சு மேல போயிட்டா எங்க அண்ணன் சீமான் புகழ் என்ன ஆகுறது? அண்ணனும் மீறி மேல போயிடுவாங்கல்ல. நாங்க தமிழன் என்றே சொல்லுவோம், தமிழர் நலன் காப்போம் என்றே சொல்லுவோம். ஆனா தமிழ்நாட்டு நாயை கூட எங்க வீட்டுல வளர்க்க மாட்டோம். நாங்க ஆட்சியிலே இல்ல, 15 வருஷமா கட்சி நடத்துறோம். ஆனா நாங்க போகிறதுக்கு வெளிநாட்டு காரு, குடியிருக்க 2 லட்சம் ரூபாயில வாடகை வீடு, திருமணம் செய்ய தெலுங்கு பொண்ணு. நாங்க பண்றது மக்களை ஏமாத்துற செயலா, இல்ல ஆட்சியில இருக்க இவங்க பண்றத மக்களை ஏமாத்துற செயலா? ஆட்சியிலே இல்லாம எங்களால 35 லட்சம் ஓட்டு வாங்கி
களத்துல நிக்க முடியுதுன்னா நாங்க தான் தமிழ்நாட்டோட ஆணி வேர். இவங்க ஆட்சியிலே இருந்துகிட்டு மணலை கடத்தி சம்பாதிக்கலாம், போதை பொருளை கடத்தி சம்பாதிச்சுக்கலாம், கஞ்சா வித்து கூட சம்பாதிச்சுக்கலாம், என்ன ஒன்னாலும் பண்ணி சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நாங்க ஆட்சியில இல்லாம தமிழரே என்று சொல்லி தமிழ் தேசியம் பேசி தமிழ்நாட்டு மக்களுடைய மொட்டை அடிச்சு நாங்க சம்பாதிக்கிறோமே, இதுதானே திறமையான செயல். சொல்லுங்க நடுவர் அவர்களே. நீ சொல்றது சரியாதான் வருது. மேல சொல்லு. அதனாலதான் சொல்றேன் தமிழர்களே, என் அன்பான தமிழ் நெஞ்சங்களே, நாங்க நிறுத்துற எங்களுடைய வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடாதீங்க. நீங்க அப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எங்க சீமான் அண்ணனுடைய புகழுக்கே களங்கமாயிரும். அதனால நீங்க ஓட்டே போட வேணாம். இது சொல்லி விடைபெறுகிறேன். நாம் தமிழர், நாமே தமிழர். இப்பவே கண்ணை கட்டுது. ஆமா, அண்ணா திமுக அம்பாள் பேசுமா. அனைவருக்கும் வணக்கம். இவங்களாம் நாட்டு மக்களை ஏமாத்ததை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என் கட்சி தலைவன் சொந்த கட்சி தொண்டர்களே ஏமாத்திட்டு இருக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். புரட்சி தலைவரால் துவக்கப்பட்டு புரட்சி தலைவியால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் எங்களது இயக்கம். கருணாநிதியின் எதிர்ப்பு, திமுகவின் எதிர்ப்பே எங்கள் முன்னோடிகளின் லட்சியம். அந்த லட்சியத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு எங்களுடைய தான தலைவன் எடப்பாடி திமுகவுடன் ரகசிய உறவை வைத்திருக்கிறார். 1.5 கோடி தொண்டர்களையும் ஏமாத்தி கொண்டிருக்கும் உத்தம தலைவர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார். ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, ஆண்டவன் சொன்னா அருணாச்சலம் செய்வான்னு. இன்னைக்கு ஆனா நான் சொல்றேன், ஸ்டாலின் சொன்னா எங்க எடப்பாடியார் செய்வாரு. அப்படி என்னம்மா செய்தாரு? சொல்ற நடுவர் அவர்களே, உங்க மேல கேஸ் போட மாட்டேன், உங்க சம்பந்தி மேல கேஸ் போட மாட்டேன், கொடநாடு வழக்க தோண்டி துருவ மாட்டேன், உங்க அமைச்சர்கள் மேல கேஸ போட மாட்டேன். ஆனா ஒண்ணு செய்யணும்னு ஸ்டாலின் சொன்னாரே. என்னம்மா சொன்னாரு ஸ்டாலின்? கட்சியை உடைக்கணும்னு ஸ்டாலின் சொன்னாரு. என் தலைவன் உடைச்சாரே. உன் தலைவன் செய்வானா? உன் தலைவன் செய்வானா இல்ல உன் தலைவன் செய்வானா? செஞ்சானே எங்க தலைவன். நாங்க தயா மக்களை ஏமாத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி. இந்த அம்மா தான் வசந்தராஜன் சொல்லிட்டு இருக்கு. உங்க வசந்தராஜன் இதெல்லாம் செய்வாரா? இன்னொன்னு ஸ்டாலின் செய்ய சொன்னாரு, அதையும் என் தலைவன் செஞ்சான். கூட்டணியை உடைக்க சொன்னாரு, அதையும் என் தலைவன் சின்ன பின்னமா உடைச்சாரே. இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யக்கூடிய என்னுடைய தலைவன் எடப்பாடியாருக்கு தான் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி இருக்கின்ற இந்த மேடையில் பிரகடனம் செய்கிறேன். தொண்டர்களை ஏமாற்றக்கூடிய தகுதி, இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய தகுதி, கோடி கோடியாய் ஊழல் செய்து சம்பாதிக்கக்கூடிய தகுதி என்னுடைய தலைவன் எடப்பாடியாருக்கு மட்டுமே உள்ளது. தவழ்ந்து தவழ்ந்து காலை பிடித்து பதவி வாங்கி பதவி கொடுத்தவரின் கழுத்தை நெரிக்கக்கூடிய தகுதி, 4.5 ஆண்டு ஆட்சி செய்ய உதவியா இந்த ஓபிஎஸ்ஐ துரோகி என்று வெளியேற்றிய தகுதி, மத்திய அரசின் மூலம் அனைத்து உதவியும் செய்த பிஜேபியை எதிர்க்கக்கூடிய தகுதி, இத்தனை தகுதியும் உள்ள ஒரே தலைவன் எனது எடப்பாடியார். இவரை தவிர இந்த தமிழகத்தை ஆள வேற யாருக்கு என்ன தகுதி உள்ளது? எனவே அனைவரையும் எங்களுக்கே வாக்களிக்க அன்புடன் கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி. நடுவர் அவர்களே, இந்த 3 கட்சிகளுமே மாத்தி உண்மையை ஒத்துக்கொண்டதுக்காக அவர்கள் நன்றியை உரித்தாக்குகின்றேன். இந்த 2 கட்சிகளுக்கும் தமிழக மக்கள் மாத்தி வாக்களிச்சதுக்கு காரணம் இங்க 3வது பெரிய சக்தி இல்லாததுதான். தமிழக மக்கள் திமுக வேண்டாம் என்றால் அதிமுகவிற்கும், அதிமுக வேண்டாம் என்றால் திமுகவிற்கும் வாக்கு செலுத்தியதற்கு காரணம் இவர்கள் பெருமை பேசியது போல ஊழல் செய்வதற்கோ அட்டூழியங்கள் செய்வதற்கோ அல்ல. யாருக்கு வாக்களிப்போம் என்ற குழப்பத்தில் இருந்தார்கள் தமிழக மக்கள். அந்த குழப்பத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் நமது தலைவர் அண்ணாமலை அவர்கள். இதற்கு மாற்று சக்தி அண்ணாமலை என்றும் பாரதிய ஜனதா கட்சி என்றும் வரும் தேர்தல் களத்தில் மக்கள் நிரூபிப்பார்கள். 2024 மத்தியில் மோடி ஐயாவும் மாநிலத்தில் 2026 திரு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராகவும் அமர்ந்த பிறகு இந்த ஊழல் குற்றங்களையும் இந்த புறம்போக்குகளையும் சிறையில் தள்ளி தக்க பாடம் புகட்டப்படும். இவர்கள் மக்களிடம் கொள்ளையடித்த பணத்தை திரும்ப எடுத்து தமிழக மக்களுக்கு மீட்டு கொடுக்கப்படும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி வாழ் நன்மக்களே, அண்ணன் வசந்தராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணன் வசந்தராஜன் அவர்களுக்கு வாக்களித்தால் நாடும் நாட்டு மக்களும் நலமாயிருப்பார்கள். இந்த கயவர் கூட்டத்திற்கு வாக்களித்தால் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போவார்கள். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம். இப்போ தீர்ப்பு சொல்ற நேரம்.
இந்த ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போட போறீங்களா இல்ல அந்த புறம்போக்குக்கு ஓட்டு போட போறீங்களா அதை உங்ககிட்டயே விட்டுறேன். ஆனா நானு நல்லவரான பொள்ளாச்சி தொகுதியில் நிக்கிற அண்ணன் வசந்தராஜ் அவர்கள் தான் ஓட்டு போட போற தாமரை சின்னத்துல. நீங்களும் தாமரைக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு நம்புறேன். என்னங்க நடுவர்களே, ஒன்றும் ஆகலைல்ல? உண்மையை சொன்னா எல்லாம் என்னை கொல்ல வர்றாங்க. காப்பாத்தின அனைத்து பொதுமக்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். தாமரை மலர்ந்தால் தமிழகம் மிளிரும்.